ஹாய் ஓஸ், வெல்கம் டு சரவேக் சேனல். நான்கோல் இன்னைக்கு வீடியோவில் சென்னை சிட்டி கேங்ஸ்டருங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரணுன்ற நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை விக்ரம் ராஜேஸ்வர், அருண் கேசவ் வைக்கியிருக்காங்க. இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் வைபவோட ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து லிவிங்ஸ்டன் வளர்க்குறாரு. லிவிங்ஸ்டனுக்கு ஒரு பாஸ் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, என்கிட்ட 2 கோடி ரூபா மதிப்புள்ள நகையும் பணமும் இருக்குது, அதை ஆளை விட்டு திருடிட்டு போக சொல்லு, நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த வேலையை வைபவோட ஃப்ரெண்டுக்கிட்டும் கொடுக்குறாங்க. 2 பேருமே அதே போல் அந்த வீட்டில் போய் திருடிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வர வழியில் அந்த பணத்தை தொலைச்சிடுறாங்க. வைபவுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பணத்தை நம்ம பாஸ்ட்டை கொடுத்தா ஒன்றுமே என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பேங்க் கொள்ளடிக்கிற பிளான் ஒன்றில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த பேங்கை கொள்ளடிச்சு அந்த பணத்தை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. கடைசியாக அதை கொடுத்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இருந்தோன்னே இது ஒரு கேங்ஸ்டர் படம் போல் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இது ஒரு ஹீஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பொதுவாகவே ஹீஸ்ட் ஸ்டோரினால் ரொம்ப நல்லாவே பிடிக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படியே கதையாக இந்த படத்தில் ரொம்ப நல்ல கதை தான். ஆனால் அதை எடுக்க தெரியாமல் எடுத்து வச்சுருக்காங்க. காமெடியாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொக்கை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணுறவங்க ஒரு ஃபேமஸான ஆளுங்க தான். ஜான் விஜயா இருக்கட்டும் சரி, எடின் கின்ஸ்லி, ஆனந்தராஜ், எல்லாருமே சூப்பராக காமெடி பண்ணுறவங்க. அவங்கெல்லாம் நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. மொட்டை ராஜேந்திரன்லாம் சூப்பராக காமெடி பண்ணுவார். அவரோட காமெடிக்கு அங்கங்கே சிரிப்பு வந்துச்சு தான். ஆனால் நிறைய நேரத்தில் கடுப்பாக தான் இருந்துச்சு மொட்டை ராஜேந்திரன் அந்த காமெடியெல்லாம். அந்த மாதிரி இருந்துச்சு. காமெடிங்கிற பேரில் மொக்கை போட்டு வச்சுருக்காங்க அந்த படம் ஃபுல்லாக. இந்த படத்தில் ஹீரோயினே தேவையில்லாமல் ஆக்ட் இருக்காங்க. ஹீரோயின் வேணும். இந்த தமிழ் படம்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஹீரோயின் இருப்பாங்க, சாங் வைப்பாங்க, லவ் பண்ணுவாங்க. அதே டெம்ப்ளேட் தான் இந்த படம் ஃபுல்லாக. வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஒரு கதையாக பார்க்கும்போது இது நல்ல கதை தான். ஆனால் அதை எடுக்க தெரியாமல் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் இமான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு சாங்கெல்லாம் கேட்டால் ஒன்றும் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் இல்லை. ஏதோ ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒரு நார்மலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தாங்க. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இது ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அதர் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.